ஏஐ வந்த பிறகு இணையத்தில் கிளிக் செய்யும் பழக்கம் குறைந்து விட்டதா? ஒரு காலத்தில் நாம் ஏதேனும் தகவலை தேடினால் தேடல் இயந்திரத்தில் பல இணையதளங்களை திறந்து நாம் படிக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் நாம் இணையதளங்களை கிளிக் செய்வது குறைந்து வருகிறதா? கிளிக் செய்யும் பழக்கம் இனி இல்லாமல் போனால் இணைய உலகில் அதனால் வரும் தாக்கம் தான் என்ன? தகவலை வழங்கும் இணையதளங்கள் எதிர்காலத்தில் எப்படி மாற வேண்டும்? இணையதள பக்கங்களை கொண்டிருப்பவரின் நிலைதான் என்ன? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். ஏதேன்ஸ் நகர் அறிஞர்கள் பவுலை அரையோபாகு என்னும் மன்றத்திற்கு அழைத்து கொண்டு போய், நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா? நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புதுமையாக உள்ளதே, அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஏதென்ஸ் நகரத்தார் அனைவரும் அங்கு குடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இதுபோன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்வதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினர். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். ஏதென்ஸ் நகர மக்களின் ஆழமான தேடல் அவர்களுக்கு உண்மை கடவுளை அடையாளப்படுத்தியது. ஆழமான ஆய்வும் ஆழமான வாசிப்பும் உண்மையை கண்முன் கொண்டு வர முடியும். இணைய உலகின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய கூகுள் தேடு பொறியை ஓர் ஆண்டில் மட்டும் 5 டிரில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த எண்ணிக்கையே கூகுள் தேடு பொறியின் மதிப்பை கூட்டுவதோடு இணைய உலகின் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து நீடிக்க செய்கிறது. கூகுள் தேடு பொறியின் முதல் பக்கத்தில் எந்தெந்த இணைய தளங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றதோ அந்தந்த இணையதளங்கள் பிரபலமடைகின்றன. இதனால் கூகுளின் தயவிற்காக ஒவ்வொரு நிறுவனமும் போட்டி போடுவதோடு நில்லாமல் முதல் பக்க வரிசையில் தங்களின் இணையதளங்களை கொண்டு வருவதற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுக்கு பணத்தை வாரி வழங்குகின்றனர். ஆனால் இத்தகைய அணுகுமுறைகளுக்கெல்லாம் கூகுள் சமீபத்தில் அறிமுகம் செய்த செயற்கை நுண்ணறிவு முறை, அதாவது ஏஐ மோட் என்பது உலை வைத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். பியூ ரிசர்ச் சென்டர் என்னும் அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தேடும் முறை 30% 40% வரை இணையதள பயனர்களை இழந்திருக்கின்றன என்ற புள்ளி விவரத்தை வெளியிட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொருவரும் கல்விக்காக, மருத்துவத்திற்காக, தரவுகளுக்காக, பொழுதுபோக்கிற்காக, இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக இணையதளங்களின் உரலியை, அதாவது இணையதள முகவரியை URL யூனிக் ரிசோர்ஸ் லொக்கேட்டரை சொடுக்கி கிளிக் செய்து அதை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இப்பொழுதெல்லாம் பலரும் செயற்கை நுண்ணறிவு தளங்களையே தேடுதலுக்கு பயன்படுத்துவதால் சொடுக்கி பயன்படுத்தும் முறை, அதாவது கிளிக் செய்து பயன்படுத்தும் முறை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்றே சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவு தேடல் பொறி, அதாவது ஏஐ மோட், இணையத்தில் இருக்கின்ற பலருடைய பல்வேறுபட்ட தரவுகளை தேடி தன் பாணியில் தருகிறது. ஆனால் எந்த இணைய பக்கங்களிலிருந்து அல்லது யாருடைய கருத்தை நமக்கு தருகிறது என்பதை அது பல நேரங்களில் குறிப்பிடுவதில்லை. இதனால் கருத்துருவாக்கத்திற்கு சொந்தக்காரர்களும் அந்த கருத்தை பதிவு செய்த இணையதள பக்கங்களும் புறக்கணிக்கப்படுகின்றன. இத்தகைய சூழல் இணைய உலகில் பெரும் விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏஐ தானாக எதையும் உருவாக்குவதில்லை. மனிதர்கள் எழுதிய தரவுகளை கொண்டுதான் அது பயிற்சி பெறுகிறது. ஆனால் பதிலை கொடுக்கும்போது அந்த மனிதர்களுக்கு தகுந்த அங்கீகாரமோ அல்லது பலனோ கிடைப்பதில்லை. இந்நிலை மாற வேண்டும். ஏஐ சில நேரங்களில் தவறான தகவல்களை நமக்கு வழங்கலாம். ஆனால் ஹைப்பர் லிங்கை, ப்ளூ லிங்கை கிளிக் செய்து பெறக்கூடிய தகவல் என்பது அது சரியா தவறா என்பதையும், யார் நமக்கு தருகிறார் என்ற செய்தியும் நமக்கு தெரியும். ஏஐ பதிலளிக்கும் போது ஒரு தவற்றை யார் செய்தது என்ற பொறுப்புணர்வு இல்லாமல் போகிறது. இதன் சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏஐ ஒரு குறிப்பிட்ட தரவை மட்டும் எடுத்துக்கொண்டு பதிலளிக்கும் போது மற்ற கருத்துக்கள் அல்லது பன்முகத்தன்மை கொண்ட பார்வைகள் மறைக்கப்படலாம். எனவே பயனர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
தேடல் என்பது இனி தகவலை கண்டுபிடிப்பது என்பதிலிருந்து பதிலை பெறுவது என்பதாக மாறிவிட்டது. ஏதேன்ஸ் நகர் அறிஞர்கள் பவுலின் ஞானத்தையும் அவர் கொண்டிருந்த அனுபவத்தையும் அவரிடமிருந்தே நேரடியாக பெற முயற்சிக்கின்றார்கள். இதன் முடிவில் பலரும் இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். தற்போதைய இணைய சூழலை கூர்ந்து நோக்கும்போது பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவிடமே கேள்விகளை கொடுத்து பதிலை எளிதாக பெற்றுவிடுகிறோம். ஆழ்ந்த வாசிப்பும் ஆய்வு கண்ணோட்டமும் நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் பல ஆயிரம் இணையதளங்கள் இருளுக்கு தள்ளப்படுவது உறுதி. இணையதளங்களின் அழிவிற்கு காரணம் நாம் தவறான லிங்கை கிளிக் செய்துவிட்டோம் என்பதால் அல்ல, மாறாக ஏஐயின் வளர்ச்சியினால் கிளிக் செய்வதையே நிறுத்திவிட்டோம் என்பதாலேயே என்று நாம் உணர முடிகிறது. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.